வணக்கமுங்க. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஸ்கூலுக்கு குடுத்து விடுறதுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியும், அதோட ஸ்நாக்ஸ் ரெசிபியும் சேர்ந்து பார்க்க போறோங்க. இது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிச்சமாவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்குமுங்க. மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. அதுக்கு நம்ம முதல்ல தட்டைப்பயிறு எடுத்துக்கலாமுங்க. இது வந்து ஸ்நாக்ஸுக்கு. அடுத்து நம்ம லஞ்சுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய காய்கறி எல்லாம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க என்ன ரெசிபின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். என்னென்ன வேணும்னா முட்டைக்கோஸுங்க, பீன்ஸு, கேரட்டுங்க, பெரிய வெங்காயம் பொடிசா அறுத்து வச்சுருக்கேன், கொடை மிளகாய்ங்க. இது வந்து தட்டைப்பயிருக்காக அறுத்து வச்சுருக்கிறேனுங்க. வெங்காயம், கொடை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேனுங்க. தட்டைப்பயிறு நைட்டே ஊற வச்சது 2 விசில் விட்டு வச்சுருக்கிறேனுங்க. அடுத்து இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோமுங்க. தாளிக்கிறதுக்கு வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்குறேனுங்க. சைட் பை சைடாக குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்குறோமுங்க. ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கலாமுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஆட்டின எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லா சமையலுக்குமேனு. இது கூடவே வந்து நம்ம வெள்ளைப்பூடை தட்டி போட்டிருக்கிறோம் பாருங்கள், அதையும் போட்டுக்கலாமுங்க. கூட அப்படியே வெங்காயம், அந்த கொடை மிளகா, கருவேப்பிலை அம்புட்டையும் போட்டுடலாமுங்க. வெங்காயம் ரொம்ப சோற வணங்கக்கூடாதுங்க. அந்த ஒரு கண்ணாடி பதம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வணங்கணும். இந்த எண்ணெய் வருங்களே, இதை தாங்க நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இவ்வளோ நாளாக வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2-3 பாட்டில் தான் இருக்குது காலி ஆகிறதுக்கு. அப்படியே வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுறலாமுங்க. இவ்வளோ தாங்க வணங்கணும். கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிறு எடுத்து அதோடு கொட்டிக்கலாமுங்க. தட்டைப்பயிறு வேக வைக்கிறப்பேன்னு உப்பு 5-6 போட்டு வேக வச்சிடணுங்க. அப்புறம் பத்தாததுக்கு இதில் சேர்த்துக்கலாமுங்க. நல்லா கலந்து விட்டுட்டோம்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கு ஒரு டிஷ் வந்து ரெடிங்க. சூப்பராக இருக்குதுங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழையை மேலே தூவி விட்டு இறக்கிட்டோம்னா பார்க்குறதுக்கே அம்புட்டு அம்சமாக இருக்குமுங்க. அடுத்து முக்கியமான மெயின் டிஷ்ஷுக்கே இப்போ தாங்க வரப்போகிறோம். அது என்னம்னா, அதுக்கு முதல்ல வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் நிறைய வெள்ளைப்பூடை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணுமுங்க. அடுத்து அது வெள்ளைப்பூடு போட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இருக்குது பாருங்க, அது நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த வெங்காயம் கூடவே கொடை மிளகா 2ஐயும் போட்டுக்கலாமுங்க. கொடை மிளகா நிறைய வதங்கணும்னு இல்லைங்க. அப்புறம் கொடை மிளகா ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் அம்புட்டு அயன் சத்து இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பச்சை மிளகா சேர்க்குற எல்லாத்துக்கும் பதிலாக இதை வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்மளோட காய்கறி அத்தனையும் எல்லாம் கொட்டிடலாமுங்க ஒன்றாவேன்னு. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி எல்லாம் நம்மளுக்கு காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன இந்த காய்கறி அரிகிறதுக்கு தான் நேரம் ஆகுங்க. அது நம்ம சாயங்காலமோ இல்லை நைட்டோ அரைச்சி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு கிடக்குமுங்க. அடுத்து இந்த காய் வேகிறதுக்கு தகுந்தாப்புல உப்பு போட்டுக்கலாமுங்க. அளவாக காய்க்கு தகுந்தாப்புல உப்பு போட்டுட்டு, இந்த மிளகு வந்து கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கிறேனுங்க, அதையும் போட்டுக்கலாமுங்க. இந்த மிளகு தூளை போட்டோம்னாலே ஒரு வாசம், நம்ம கடையில் வாங்குகிற அந்த வாசம் அப்படியே இருக்குமுங்க. சாப்பாட்டை நல்லா உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா பொழு பொழு பொழுன்னு இருக்கணும். கையில் எடுத்தோம்னாலேன்னு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். இதை அப்படியே தூக்கி இதில் போட்டு கிளறிடலாமுங்க. உப்பு இந்த சமயத்தில் பார்த்து போட்டுக்குங்க. ரொம்ப ஈஸியான ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. நீங்கள் மறக்காமல் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அப்புறமுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.